லவ் டுடே டிராகன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே. இப்போ உள்ள இந்த ஆணவ கொலைகள்லாம் அது எப்படி டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபன் மோடில் சொல்லியிருக்காங்க. அவர் ஆக்டிங் பற்றி சொல்ல வேணும், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. துருன்னு தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே, நல்லாயிருக்கும். அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை பிரேமலு படத்தில் நடித்த மாதிரிலாம் இதில் க்யூட்டாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஆக்டிங்காக நல்லா டீப்பாக ரியாக்ஷன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கோம். ஸ்டோரி வைஸாக பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஸ்டோரி வைஸாகவும் நல்லா இருக்குது. நல்ல ஃபன் மோடில் இருக்கும் படம். நல்லா தீபாவளிக்கு நல்ல ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஜென்சி பற்றின படம் தான் அது. ஜென்சி பற்றின படம் தான். நான் வந்து இந்த பழைய படம் டிராகன், இந்த டியூ சும்மா ஒரு லவ் கான்செப்டில் இதை நார்மலாக சொல்ல மாதிரி வந்துருப்பாங்க. ஆனால் இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். 18+ அவ்வளோலாம் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லை ஒரு சோஷியல் காஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ நல்லா இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி இது ஓகே, ஒரு காஸ் இருக்குது பின்னாடி. இல்லை ஸ்பெசிஃபிக்காக பேசலை, ஜென்ரலாக தான் பேசியிருக்காங்க. ஓகே ஓகே கனெக்ட் ஆகுது, ஓகே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. சேஞ்ச் நல்லா தான் இருந்துச்சு. சாயா பேங்க் இல்லை அது அவ்வளோ பார்க்கலாம், ஆனால் ஜாலியாக ஹியூமர் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, அது பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் விட நல்லாவே தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் போன படம் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆனால் ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். தெரில, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கதையே இந்த பாதியில் இல்லாத மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆன மாதிரி இருக்குதா. நான் அவ்வளோதானான்ற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, வழக்கமாக இல்லை மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் ஒன் டைம். ஆமாம்மா, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது எல்லாருக்கும் ரீச் ஆகணும். சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, நல்லா இருக்குது ப்ரோ படம். நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே, தீபாவளிக்கான செலிப்ரேஷனா அந்த டியூட் படம் இருக்குமா உங்களுக்கு? இருக்கும் ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன 3 படமே புது தலைமுறை ஆக்டரோடது. ஆமாம்மா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இப்போ எல்லாமே புதுசாக வந்துட்டு இருக்காங்க. ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் பேஸ்ட் ஆன் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது எல்லாமே. லைக் மூணுமே சிமிலர். இவரோட ஆக்டிங்கும் சூப்பர், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல, நல்லா இருக்குது. பட் ஸ்டைல், இவரோட வே ஆஃப் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மூவியில். இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இந்த சாயா பியாங்கரோட லைக் இந்த மியூசிக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இந்த ஊரும் பிரெட்ன்ற ஒரு சாங்லலாம் வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, வைபிங்காக தியேட்டர் உள்ள. ஆமாம், தியேட்டரில் கொஞ்சம் நல்லா எல்லாருமே கற்றுனாங்க, சூப்பராக இருந்துச்சு வைப்பு. ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. லைக் அவங்களோட எனக்கு பிரதீப்போட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அது லைக் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க. லைக் சில பேர் அதை பார்ப்பாங்க, சில பேர் அதை பார்க்க மாட்டாங்க. அதுதான், எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாது. தீபாவளிக்கான கொண்டாட்டமான படம் இருக்குமா? இருக்கும் ப்ரோ, சான்சஸ் இருக்குது. எனக்கு ஐம் நாட் ஷூர் அபவுட் தட், பட் மேபி. ஹீரோ பிரதீப்பை தாண்டி சரத்குமார் நடிச்சிருக்காரு. மற்ற ஆக்டரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு படத்தில் வந்திருக்கு? ஆக்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. லைக் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் வந்துட்டு லைக் அந்த சாங்கோட அந்த கோரியோகிராஃபி நல்லா இருக்குது. அண்டு இந்த ஒரு மேரேஜ் சீன் ஒன்று நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லை லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணலாம்.
நல்லா இருந்துச்சு உண்மையிலே டியூடு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா இன்ஃபர்மேஷனும் சொசைட்டிக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்ல வர சொசைட்டிக்கு? அதான் ப்ரோ, இந்த எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு பார்த்து இது பண்ணணும். மற்றபடி எதுவும் இல்லை. அதான் சமம்னு பார்த்து எல்லாரும் இது பண்ணணும். தனியாக தாழ்த்தி எதுவும் பண்ணாமல் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொஞ்சம் எங்கேஜிங்காக நல்லா இருக்குது. பிரதீப்போட ஆக்டிங் வந்து மற்ற படத்துல படத்தில் விட்டு டோட்டல் எப்படி இருக்கு? இந்த படத்தில் டோட்டல் டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான், ஆனால் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதனால் நல்லா இருந்துச்சு. வழக்கமான டிராகன் லவ் டுடே மாதிரி இருக்கா இல்லை டோட்டல் என்ன ஜேனர் இருக்கு படம்? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தாலும் நம்ம அதாவது நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் மேலே வச்சு நல்லா போகுது கதை. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கிரஷ்ன்னு சொல்லலாம். பஜ்ஜியோடைய ஆக்டிங் படத்தில் எப்படி இருக்கு? மவிதோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதான் டிஃப்ரெண்ட் ரோல்னாலும் நீங்கள் ட்விஸ்டெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு நல்லாவே படம். இது ஒரு புது இதில் இருந்துச்சு, புது கதை ஸ்டோரினாலும் சூப்பராக இருந்துச்சு. காம்போ அப்படி வந்திருக்கு படத்தில். காம்போ சூப்பர் இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லா அவங்களுக்கு அட்டாச் ஆச்சு. சூப்பராக இருக்குது. ரெண்டு பேர் காம்போவில் ஒரு நல்ல சீன் சொல்லுங்க. அந்த ரெண்டு பேர் காம்போவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன்? இல்லை, இன்டர்வல் சீன் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்டர்வலில் வந்து இன்டர்வல் சீன் தான் இருக்கிறதுல சூப்பராக இருக்கும். அந்த பிஜிஎம்மோட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கேஸ்ட் இஷ்யூலாம் வந்து பேசியிருக்கேன்னாங்க. ஆமாம், என்ன சொல்ல வர கேஸ்ட் இஷ்யூ மூலியமாக என்ன சொல்யூஷன்? அதான் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கடை சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பாட்டுலாம் யூடியூப் ரிலீஸ் ஆகும்போது நல்லா ஹிட் ஆச்சு. அந்த பாட்டை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? தியேட்டரில் பிளேஸ்மெண்ட்ஸும் சூப்பராக தான் இருந்துச்சு. அதாவது ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா அட்டாச் ஆச்சு நல்லா நமக்குள்ள. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமா இங்கே எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம். நல்லா இருந்துச்சு. டிவி படம் எப்படி இருக்குமா? நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி இருக்கு பிரதீப்போடது? பிரதீப் ஆக்டிங் எப்பவுமே நல்லா தானே இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த டிராகன் படம் அந்த பேஸில் இருக்கா? அடுத்த படத்தில் என்ன கான்செப்ட்? படம் கான்செப்ட் வந்துட்டு எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்தா வந்துட்டு அவங்களுக்காக என்னென்னா பண்ணலாம் அந்த மாதிரி. அண்ட் வந்துட்டு கேஸ்ட் அதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மம்தா பற்றி எப்படி நடிச்சிருக்காங்க படத்தில்? அவங்க அழகுதான், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. காம்போ எப்படி வந்திருக்கு? பிரதீப் ரெண்டு பேர் காம்போ எப்படி வந்திருக்கு? பிரதீப்பும் இவங்களும் காம்போ பண்ணல பெருசாக. அவங்க வேற ஒருத்தவங்க கூட தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் படம் பாருங்கள், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வழக்கமான இந்த தமிழ் படங்கள் 2K கிட்ஸ் படமாக இருக்குமா? இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 2025 ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்து தீபாவளி கொண்டாட்டமாக படம் இருக்குமா? தெரியலையே, நல்லா தான் இருக்கான படம், பார்க்கலாம். தீபாவளிக்கு வந்த 3 படம் டீசல், அப்புறம் வந்து டியூடு, இந்த ஜென்ரேஷன் ஆக்டருடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் நல்லா தான் நடிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு.